அரசியல் கட்சிகளில் தொண்டராக சேரும் தீவிரவாதிகள். தமிழ்நாட்டுக்கு ஒரு எச்சரிக்கை மணி. உஷார் நிலையில் பாதுகாப்புத்துறை. இந்தியாவின் இறையாண்மையையும் அமைதியையும் சீர்குலைக்க பாகிஸ்தான் உளவு அமைப்பான ISI தொடர்ந்து பல்வேறு சதித்திட்டங்களை தீட்டி வருகிறது. தற்போது பயங்கரவாத செயல்களை மறைக்க அரசியல் என்ற புதிய முகமூடியை பயன்படுத்தும் தந்திரத்தை ISI கையில் எடுத்துள்ளது. ஜம்மு காஷ்மீரில் உள்ள மற்றும் தேசிய அளவில் உள்ள சில முக்கிய தேசிய அரசியல் கட்சிகளுக்குள் பயங்கரவாத ஆதரவாளர்களை ஊடுருவச் செய்ய ISI புதிய உத்தரவு பிறப்பித்துள்ளது அண்மையில் வெளிச்சத்துக்கு வந்துள்ளது. பாரம்பரியமாக பயங்கரவாதிகள் மறைந்திருந்து தாக்குதல் நடத்தி வந்த நிலையில் தற்போது ISI ஒரு புது உத்தியை கையாண்டுள்ளது. ஜம்மு காஷ்மீரில் செயல்படும் ஓவர் கிரவுண்ட் ஒர்க்கர்ஸ் எனப்படும் பயங்கரவாத ஆதரவாளர்களை இந்தியாவின் முன்னணி தேசிய அரசியல் கட்சிகளில் சாதாரண உறுப்பினர்களாக சேர்த்து அவர்களுக்கு உறுப்பினர் அட்டைகளை வழங்க திட்டமிட்டுள்ளது. இந்த திட்டத்தின் பின்னணியில் பல்வேறு காரணங்கள் உள்ளன. முதலாவதாக அரசியல் கட்சி உறுப்பினராக இருந்தால் பாதுகாப்பு படையினரின் சந்தேக பார்வையில் இருந்து தப்பிக்க முடியும். இரண்டாவதாக அரசியல் முகமூடியை பயன்படுத்தி ரகசியமாக பயங்கரவாதிகளுக்கு ஆட்களை சேர்ப்பது, பணம் திரட்டுவது மற்றும் பாகிஸ்தானில் இருந்து வரும் ஆயுதங்களை பாதுகாப்பாக கடத்துவது ஆகியவை எளிதாகும். மக்களாட்சியின் போர்வையில் நாச வேலைகளை செய்ய இது ஒரு சிறந்த வழியாக ISI கருதுகிறது. ஜம்மு காஷ்மீர் காவல்துறை நடத்திய சோதனையில் பல OGW நபர்கள் கைது செய்யப்பட்டனர். அவர்களிடம் நடத்திய விசாரணையில் இந்த பெரிய சதி வெளியானது. கைதானவர்களின் பாக்கெட்டுகளில் முக்கிய தேசிய அரசியல் கட்சிகளின் அடிப்படை உறுப்பினர் அட்டைகள் இருந்தது அதிர்ச்சியை ஏற்படுத்தியது. இந்த சூழ்ச்சி திட்டம் காஷ்மீரில் மட்டும்தானா அல்லது வடகிழக்கு மாநிலங்கள், தமிழ்நாடு, கேரளா உள்ளிட்ட பிற தென் மாநிலங்களில் ஏதேனும் பரவி கிடக்கிறதா என புலனாய்வு அமைப்புகள் தீவிர விசாரணை நடத்தி வருகின்றன. இந்த சதி இந்திய ஜனநாயகத்தின் மீதான நேரடி தாக்குதல் என்பதை உணர்ந்து அரசியல் கட்சிகளும் பாதுகாப்பு அமைப்புகளும் இணைந்து செயல்பட வேண்டியது அவசியம் என பாதுகாப்புத்துறை வல்லுநர்கள் எச்சரிக்கை விடுத்துள்ளனர்.